வெல்கம் டு ஹாப்பி லைஃப் வாவ் லைஃப். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ ஷூட் பண்ணி எடிட் பண்ணி. பட் லாக் கொஞ்சம் டைம் ஆகிட்டு வாய்ஸ் ஓவர்லாம் கொடுத்து. இது எந்த வீடியோனா, கணேஷ் சதுர்த்தி எப்படி நாங்கள் எங்கள் வீட்டில் கொண்டாடினோம் தான். கணேஷ் சதுர்த்திக்கு ஒரு நாள் முன்னாடியே அம்மா பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது ஒரு நாள் முன்னாடியே நம்ம கெட்டி வச்சிட்டோன்னா வாசலில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஃபஸ்ட்டே அம்மா லூஸில் போண்டா பூ எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டாங்க. லாக் அவுட்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக டீ எல்லாம் குடிச்சிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் நாங்கள் ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணோம். நான் பூ கட்டிகிட்டு இருந்தேன். அம்மா கொஞ்சம் காயெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. ஏன்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்திரிச்சி மத்தியானம் சாப்பாடு எல்லாம் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகிரும். அதனால் எதெல்லாம் ரொம்ப அவசரத்துக்கு தேவையோ காயெல்லாம் கொஞ்சம் அம்மாவும் கட் பண்ணிட்டாங்க. நானும் சூப்பராக பூ கட்டிட்டேன். நிறைய பேர் சூப்பராக பூ கட்டுவீங்க. பட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா வீட்டில் எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வாசலில் பூ போடுறது, மாலையாக கோர்த்து போடுறது தான் என்னோடய டியூட்டி. அதனால் மறக்காமல் இது மட்டும் எப்போவுமே நான் ஃபாலோ பண்ணிடுவேன். ரொம்பலாம் ட்ரிக்கியாலாம் ஒன்றும் இல்லை. ஜஸ்ட்டு ஒரு பெரிய ஊசி வச்சு நான் எனக்கு பிடிச்ச கலர்ஸ்லலாம் எனக்கு பிடிச்ச காம்பினேஷனில் பூ கோர்த்து முடிச்சிடுவேன். இந்த டைம் வந்து ஒரு பெரிய மாலையாக கட்டிட்டு அதுக்கு நடுவில் ஒரு 3 பூ அடிஷ்னலாக ஆட் பண்ணிட்டேன். அது வாசலில் நம்ம ஹேங் பண்ணையில் சூப்பராக இருக்கும் பார்க்கையில். நான் ஃபைனல் அவுட்புட் அதை நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் இருக்குது, மறக்காமல் ஸ்கிப் பண்ணி பாருங்கள். அது ஃபைனலி எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இதுதான் ஃபைனல் அவுட்புட். சூப்பராக இருந்தது பார்க்கையிலேயே. அவ்வளோ அழகாக 2 பூ தான் கிடச்சிது, போண்டா பூ கலர். வேறு பூ இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். பட் சரி, ஓகே, இது கொஞ்சம் நல்லா இருக்குது. இது நம்ம கணபதிக்கு மாலையாகவும் போடலாம். பட் நாங்கள் வீட்டுக்கு வந்து வாசலில் தொங்கப்படுறதுக்கு தான் நான் இது பண்ணேன். நெக்ஸ்ட் என்ன, தூங்கணும், காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். காலையில் சீக்கிரம்னா ரொம்ப சீக்கிரம்லாம் இல்லை, ஒரு 7:30 தான் எந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு அம்மா கிச்சன் டியூட்டி, நான் ஃபுல்லாக வீடெல்லாம் தூத்து மாப் பண்ணிவிட்டு நான் குளிச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு முன்னாடி நம்ம கெட்டி வச்சு பூ போடணுமே, அதனால் ஃபுல்லாக வீடெலாம் க்ளீன் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் நான் பூவே போட்டேன் வாசலில். சூப்பராக அது நல்லா ஹேங் பண்ண எனக்கு கொஞ்சம் மேலே கீழே ஆகிட்டு நான் அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டேன். வீடியோவில் மேபி அது கொஞ்சம் கிளியராக இருக்காது. பட் சூப்பராக அதுக்கப்புறம் நான் ஹேங் பண்ணேன். அதனால் சரி, எப்போவாச்சும் தான் நம்ம ரங்கோலியெல்லாம் போடுவோம், அதனால் நல்ல நாள் அன்றைக்கி போட்டுடலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டேன். என் வீடியோ ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் எனக்கு எந்த அளவுக்கு ரங்கோலி போட தெரியும்ன்ட்டு. அதனால் எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணிவிட்டு சூப்பராக பண்ணிட்டேன். இன்றைக்கி எனக்கு லீவ் இல்லை, கணேஷ சதுர்த்தி அன்றைக்கி. அதனால் திருப்பி ஒர்க்கு தான். என்னன்னாலும் நம்மளுக்கு வேலை ரொம்ப முக்கியம்ல. அதனால் காலையிலேயே வேலைலாம் முடிச்சுட்டு பார்க்கையில் எனக்கு ஒரு கால் இருந்தது அர்ஜென்ட்டாக. அதனால் 9:30க்கே நான் கால் ஜாயின் பண்ணிவிட்டேன். அந்த காலில் கொஞ்சம் டிஸ்கஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லாக் அவுட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் 12:30 ஆஸ் யூஷுவல் என்னோடய லாகின் டைம். சூப்பராக சாமியெல்லாம் கும்பிட்டு சாப்பிட்டுட்டு தான் திருப்பி லாகின் பண்ணணும். மார்னிங் வெறும் வயிற்றில் இருந்தனால ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிட்டு நான் டீ விட்டுறணும்னு நினச்சேன். பட் அன்றைக்கி எனக்கு கொஞ்சம் தலைவலியாக இருந்ததுனால டீ குடித்தாச்சு மிக்சர் போட்டு. சைடில் அப்பா மோதக்கெலாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது எந்த ஷேப்லாம் கேட்காதீங்க, இது எங்களுக்கு தெரிஞ்ச எங்கள் பிள்ளையாருக்கு பிடிச்ச ஷேப் நாங்கள் பண்ணோம். என்ன பண்ணாலும் பாசத்தோடு பண்ணால் அது நல்லது தானே. அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச ஷேப்பில் நாங்கள் மோதக்கும் பண்ணிட்டோம். இந்த டைம்லேயே விளக்குக்கு போட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க அம்மா. கொலக்கட்டை ரெடி, சுண்டல் ரெடி, விளக்குக்கு போட்டு எல்லாம் வச்சாச்சு. அடுத்தது என்ன, சாமி தான் கும்பிடணும். எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் பேக் டு பார்ப்போம். எங்கள் வீட்டில் இருக்க 2 குட்டி பிள்ளையார். இது வந்து ஒரு மேரேஜில் கிடச்ச ஒரு குட்டி கிஃப்ட்டு தான்.
ரிட்டர்ன் கிஃப்ட் எங்கள் வீட்டில் நிறைய பிள்ளையார் ஃபோட்டோ இருக்கும். லால்பாக் ராஜாக்கு இருக்கும். இன்னொன்று நாங்கள் வீட்டு புதுசாக வாங்கின அந்த டைமில் இருந்து ஒரு ஃபோட்டோ இருக்குது. அதுக்கப்புறம் 2 குட்டி கணபதிக்கு சிலை. நாங்கள் சாமி கும்பிட்டு முடிக்கிறதுக்குள்ளே மணி 10:40 கிட்ட ஆகிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபைனலி மோதக் எல்லாமே ப்ரிப்பேர் ஆகிட்டு ஒரு பெரிய மோதக் வந்து பிள்ளையாருக்கு பிடிச்சதுனால ஒரு பெரிய மோதக். அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது குட்டி குட்டியாக ஒரு ஸ்டஃபிங் வச்சு ரெடி பண்ணியாச்சு. சாமி கும்பிட்ற நேரத்தில் சாமி பாட்டும் போட்டு விட்டாச்சு. சூப்பராக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. பழம், பால், அப்புறம் மோதக், சுண்டல் சூப்பராக வச்சு எல்லாமே வச்சு கும்பிட்டாச்சு. நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு அப்புறம் என்ன சூப்பராக கொலக்கட்டை சாப்பிடுவோம். நான் கொலக்கட்டை பண்ணிகிட்டு இருக்கையிலேயே யோசித்தேன் சீக்கிரம் கொலக்கட்டை பண்ணி சீக்கிரம் சாப்பிடுவோன்ட்டு. ஃபைனலி 11:30க்கு நாங்கள் எல்லா பூஜையும் முடிச்சுட்டு 11:30க்கு எங்களோட ஃபேவரட் கொலக்கட்டை அப்புறம் சுண்டல் வச்சு சாப்பிட்டாச்சு. இப்படி தான் எங்களோட வீட்டில் இருக்க கணபதி ஃபெஸ்டிவல் ஆச்சு. அதுக்கப்புறம் இது வந்து எங்கள் கணபதி எங்கள் சொசைட்டியில் வச்சது. 5 நாள் வச்சுருப்பாங்க. லைட்டிங்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. 5 நாளுமே நாங்கள் ஆர்த்திக்கு போனோம். எங்கள் சொசைட்டியில் விசர்ஜனை அன்னைக்கும் சரி, அதுக்கு முன்னாடி நாள் ஃபங்க்ஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும். சாப்பாடெல்லாம் சூப்பராக சாப்பிட்டுட்டு இப்படி தான் எங்களோட 5 டேஸ் கணபதி போச்சு. அதுக்கப்புறம் என்ன நம்ம கணபதி நம்ம சொசைட்டிக்கெல்லாம் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம சுற்றி இருக்க கணபதியெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு தான் பிளான் இருந்துச்சு. பட் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால் போக முடியலை. அப்புறம் மழை வேறு இருந்தது. சரி வேண்டாம் இன்னும் ஹெல்த் இஷ்யூ இன்க்ரீஸ் ஆயிரும்ன்ட்டு எங்கேயுமே போகல. வீட்லேயே உட்காந்து கணபதி எங்கள் சொசைட்டி கணபதி மட்டும் தான் நாங்கள் பார்த்து விசர்ஜன் பண்ணதோடு சரி. அது பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. நீங்களும் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த கணபதி. அப்புறம் டெக்கரேஷன் எல்லாம். அதுக்கப்புறம் அப்கமிங் கிளிப்ஸ் வந்து எங்கள் சொசைட்டி கணபதி தவிர வேறு எல்லா கணபதி ஃபோட்டோஸும் ஆட் பண்ணியிருக்கேன். மோஸ்ட்டாக எங்கள் வீட்டில் இருக்கவங்க எங்கெல்லாம் போயிருந்தாங்களோ அதுக்கு கிளிப்ஸ் என்கிட்ட இருந்தது. அதை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து எங்கள் சொசைட்டி கணபதிக்கு விசர்ஜன் டே அன்றைக்கி நான் ஷூட் பண்ணது. ஃபைனலி கணபதிக்கு டாட்டா பாயும் சொல்லியாச்சு. இனிமேல் நெக்ஸ்ட் இயர் தான் கணபதி கொண்டு வருவாங்க மறுபடியும் சொசைட்டிக்கு. அதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். இதோட நான் டாட்டா பாய் பாய் சொல்கிறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாட்டா பாய்.